hard to feel when I feel like dying. I'm trying to fight. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சைலண்டாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்ட்ரெஸ்டிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர், ஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அதாவது மனிதர்களை பற்றி சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகள், குறிப்பாக காதல் மற்றும் உறவுகளில். இதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதே மாதிரியான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வந்திருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து யாராவது ஒரு நபரை அல்லது நபர்களை விட்டு விலகி ஒதுங்கி வரும்பொழுது கண்டிப்பாக அவர்கள் மற்றவர்களிடம் உண்மையிலேயே என்ன நடந்தது என்ற முழு கதையையும் சொல்ல மாட்டார்கள். எவற்றையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கெட்ட பெயர் வருமோ அவற்றை மட்டுமே சொல்வார்கள். எனவே நீங்கள் மனம் தளராமல் அவர்களை கடந்து சென்று விடுங்கள். நீங்கள் என்பது உங்களுக்கு நிகழ்ந்த ஒரு விஷயம் அல்ல, மாறாக நீங்கள் என்பது உங்களால் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் கோபப்பட்டு கொண்டே இருக்கவோ அல்லது காயப்பட்டு கொண்டே இருக்கவோ மாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய உருப்படியான விஷயங்களே நிறைய இருக்கும். நீங்கள் உங்களுக்கே செய்து கொள்ளும் மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? நீங்கள் நீங்களாகவே இல்லாமல் உங்கள் சுய தன்மைகளை இழந்து விடுவதுதான். நீங்கள் தற்போது இருக்கும் உறவில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் இல்லையா? முற்றிலும் புதிதான ஒரு நபருக்கு அவர் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற வாய்ப்பளியுங்கள். ஏற்கனவே நீங்கள் கிடைத்திருந்த அதிர்ஷ்டம் வாய்க்க பெற்றும் உங்களுக்கு மதிப்பளிக்காத பழைய உறவுகளிடமே ஒருபோதும் திரும்பி சென்று விடாதீர்கள். அடுத்தவர்களை பற்றி எப்பொழுதுமே புறம் பேசி கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக தங்களுக்கு தாங்களே மிக பெரிய மிக கடுமையான கெட்ட கர்மாவையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். தேவையான சரியான சமயங்களில் இல்லை, முடியாது என்று சொல்லவும் பழகிக் கொள்ளுங்கள். அதற்கு எந்தவிதமான காரணங்களையும் சுய விளக்கங்களையும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து திரும்ப எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். வெறுமனே எளிமையான வார்த்தைகளில் இல்லை, முடியாது என்று மறுத்துவிட்டு செல்லுங்கள். புத்தியில்லாதவர்களிடம் ஒருபோதும் புத்திசாலித்தனமான விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். அப்படி பேசினால் அவர்கள் உங்களை அறிவில்லாதவர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தினமும் சந்திக்கும் ஒவ்வொரு நபருமே உங்களுக்கு ஒரு ஆசிரியர்தான். சிலர் அன்பாகவும் ஆதரவாகவும் எப்படி நடந்து கொள்வது என்பதை கற்றுக் கொடுப்பார்கள். பலர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று கற்றுத் தருவார்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு கலையோ அல்லது பொழுதுபோக்கோ இருந்தால் நல்லதுதான். ஆனால் அவை மட்டுமே எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிகழும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு தீர்வாகவோ அல்லது மருந்தாகவோ அமைந்து விடாது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஒரு நபர் ஆச்சரியப்படும் போது 3 வினாடிகள் கடந்தும் அவர் ஆச்சரியப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்றால் அந்த நபர் நடிக்கிறார் அல்லது பொய்யாக ஆச்சரியப்படுவதை போல் பாவனை செய்கிறார் என்று அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் உண்மையிலேயே உங்களை காதலித்தால் 1 வினாடி நேரம் ஓய்வு கிடைத்தால் கூட அதை உங்களுடன் செலவிடவே விரும்புவார். உங்களை மிகவும் காதலிக்கும் ஒரு நபர் அல்லது உங்களை மிகவும் பிடித்த ஒருவர் திடீரென எங்கேயாவது உங்களை காண நேர்ந்தால் அதிர்ச்சி கலந்த புன்னகையுடன் தன் புருவங்களை உயர்த்துவார். மிக சில பெண்களால் மட்டுமே ஒரு ஆணுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே தன் வாழ்நாள் முழுவதும் அவனை காதலித்து கொண்டே இருக்க முடியும். உங்களை உண்மையிலேயே காதலிக்கும், உங்கள் மீது அக்கறை செலுத்தும் ஒரு நபரை ஒருபோதும் கண்டு கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். ஏனெனில் நட்சத்திரங்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நிலவை தவற விட்டு விட்டீர்கள் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒரு நாள் வருத்தப்பட்டு அழ நேரிடும். நீங்கள் எவ்வளவுதான் உடலளவிலும் மனதளவிலும் பலம் வாய்ந்த ஒரு நபராக இருந்தாலும் உங்களை பலவீனப்படுத்துவதற்கு நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு நபராவது உங்கள் வாழ்க்கையில் வருவார். இதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
அப்போதுதான் அவ்வாறு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிகழும்போது நீங்கள் அதிர்ச்சி அடையாமல் அந்த சூழலை சரியாக எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள். பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் உங்களது உணர்வுகள் எப்படிப்பட்டவை என்பதை பிரதிபலித்துவிடும். குறிப்பாக தங்கள் உதடுகளால் பேசி வார்த்தைகளால் பெண்கள் வெளிப்படுத்தாத அவர்களின் ஆழமான மன உணர்வுகளை கூட அவர்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் வெளிப்படுத்தி விடுமாம். சாதாரண மனிதர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு கொஞ்சம் தீவிரமான, கொஞ்சம் அதிக முயற்சி, அவ்வளவுதான். 20 - 30 வயதிற்குள் இருக்கும் ஆண்கள் காதலில் தோல்வியடையும் போது அதே வயதில் உள்ள பெண்களை விட அதிகமாக மன வலியை அடைகிறார்களாம். பெரும்பாலான மனிதர்களுக்கு ஒரு காதல் அல்லது உறவு ஏற்பட்ட 3 - 5 மாதங்களுக்குள் அந்த உறவில் பிரிவு அல்லது ஒரு விரிசல் ஏற்பட்டு விடுகிறது என்று பல கருத்து கணிப்புகளும் ஆராய்ச்சிகளும் குறிப்பிடுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காவது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அது உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் நீங்கள் வைங்க. நான் எழுதின புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா feedback@shelindroy@gmail.com அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்க. இதே மாதிரி நிறைய சைக்காலஜி தொடர்பான வீடியோஸ் அண்ட் கர்மா, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல், ஃபேஷன் இது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ என்னெல்லாம் அப்லோட் பண்ணுறனோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக உங்களை வந்து சேரும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.